போன எபிசோட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கமலஹாசன் சார் வந்துட்டு பட்டையை கலப்பிருந்தாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எல்லா மனசுலயுமே இருந்த ஒரு ஆதங்கம் என்னன்னா, இப்படி மாத்தி மாத்தி பேசுறாளே நம்மளுடைய ஜூலி, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்றது தான். ஆனா அந்த குறையை வந்துட்டு தீர்த்து வச்சார் நம்மளுடைய கமலஹாசன். அந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஜூலியை பத்தின முகத்திரையை கிழிக்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசின ஜூலியோட வீடியோவை போட்டு காமிச்சு, ஓவியா மேல எந்த தப்புமே இல்லை, ஜூலி மேல தான் எல்லா தப்புமே இருக்கு அப்படின்னு மக்களுக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருக்க மற்ற கண்டெஸ்டன்ட்க்கும் வந்துட்டு தெரிய வச்சார் நம்மளுடைய கமலஹாசன். இதனால வந்துட்டு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா உள்ள எப்பவும் போல ஜூலி வந்துட்டு சாதாரணமாகத்தான் எல்லா கூடயுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஓவியா வந்துட்டு ஜூலி துரோகம் பண்ணிட்டியடி அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அவளை எதுக்கு அந்த டைம்ல ஜூலியா அடிக்கிறதுக்கு கூட போயிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போங்க. ஆனா தற்போது கதையே வேற. நம்ம ஓவியாவை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் இப்ப எல்லாருமே வந்துட்டு பார்த்தும் இருப்பாங்க. ஏன்னா ஓவியா வந்துட்டு யாரையுமே வெறுக்க தெரியாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜூலி வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருந்தாலும் இந்த எபிசோட்ல ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஓவியா மேடம் ஜூலியை தேடி தேடி போய் பேசுறாங்க. ஜூலி எதுக்குமா இப்படி போய் மேல போய் பேசிக்கிட்டே இருக்க, இப்படி போய் பேசிக்கிட்டே இருந்தா வெளியே ஏற்கனவே உன்னை பல பேர் காரி துப்பிட்டு இருக்காங்க, போய் பேசத நிப்பாட்டு, இதுக்கப்புறமா கூட உன்னை நீ திருத்திக்கலாம் அப்படின்னு பேச விரும்பாத ஜூலியை இவங்களா விரும்பி போய் பேசிட்டு இருக்காங்க. ஓவியாவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது உள்ள இருக்க செட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் வந்துட்டு துரோகம் செய்த ஜூலியை வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த தப்பை செய்யாத அப்படின்னு மன்னிச்சு ரொம்பவே பெரிய மனுஷத்தனமா போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. தனக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட வந்துட்டு இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க ஓவியா அப்படின்னு தற்போது சமூக வலைத்தளத்தில் ஓவியாவுக்கு மேல் இருந்த பாராட்டுகள் இன்னும் அதிக அளவில் குவிந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு எதுக்குங்க, நம்மளோட ஜூலியை பற்றி வந்துட்டு மற்ற போட்டியாளர்கள்கிட்டையும் வந்துட்டு ரொம்பவே அன்பா பேசியிருக்காங்க. அவங்க சரியா பதில் கொடுக்கல, அதனால வந்துட்டு ஜூலியோட வாழ்க்கையே போயிட போகுது அப்படின்னு அவங்களுக்கு நினைவுறுத்திட்டும் போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இதனால தாங்க தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்குமே ஓவியாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோவும் பார்க்கறதுக்கு ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.